ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். உள்ளுக்குள் நீ வைத்திருக்கும் வேதனை என் முன் முழங்கிக் கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன். உன் மௌனம் கூட எனக்கு சத்தம்தான். உன் வலி கூட எனக்கு பிரார்த்தனைதான். கேள் குழந்தையே, கவனமாக. நீ நினைக்காத வழியில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ நம்ப முடியாத அதிசயத்தில் உன் வாழ்க்கை இப்பொழுது திரும்பும். இன்று நீ தாங்குகின்ற இந்த கஷ்டம் நாளை நீ சொல்ல ஒரு கதையாகும். இது வாக்கல்ல, இது தீர்ப்பு. இது சாய்பாபாவின் தீர்ப்பு. உன் பாதையில் கற்கள் அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்படாதே. அதனால்தான் உன் காலடி பலம் அதிகமாகியது. உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனை கொண்டுள்ளது என்று பலமுறை கேள்வி கேட்டாயே. அதற்கான பதிலை சொல்கிறேன். நீ விழுந்தது வீழ்ச்சி என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். விழுந்த நிலம் வீழ்ச்சி அல்ல, எழும் நேரம் தாமதம்தான், அவ்வளவுதான். நீ நடந்த பாதை கடினம்தான், ஆனால் முடிவு இனிமையானது. நான் பார்த்தது உன் உள்ளம், அதனால்தான் இப்பொழுது அதிசயத்தை நடத்துவேன் என்று சொல்ல வந்தேன். நீ ஏழ்மையை சந்தித்தாய், அது உனக்கு பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. நீ துரோகத்தை அனுபவித்தாய், அது உண்மையான உறவுகளை உனக்கு அடையாளம் காட்டியது. நீ தனிமையில் நின்றாய், அது உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தியது. நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை சோதித்தேன். நான் உன்னை தள்ளவில்லை, நான் உன்னை உயர்த்த தயாராக்கினேன். நீ இப்பொழுது அழுகிறாய், ஆனால் இன்னும் சில நேரத்தில் நீ சிரித்து என்னை நினைத்து நன்றி சொல்ல போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் அழைப்பு வரும். நம்ப முடியாத உதவியை நீ பெறுவாய். அதை நீ அதிர்ஷ்டம் என்று சொல்வாய், ஆனால் அது பாபாவின் திட்டம். உன் இருள் காலம் முடிந்தது, இனி ஒளி உன்னை தேடும். உன் கஷ்ட நாள் முடிந்தது, இனி சந்தோஷம் உன்னை வந்து சேரும். நீ அழுத நாட்கள் போதும், இனி சிரிக்கும் காலம் வரும். நான் சொன்னேன், நிச்சயம் நடக்கும். நம்பிக்கை வைத்தால்தான் வாழ்வு மலரும். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் அது சாமானியம் இல்லை, அதுதான் அறிகுறி. அது ஒரு தொடக்கம். நம்பு, நிச்சயம் நடக்கும். பாபா உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ மனதிற்குள் சொல்லும் பொழுது உன் கண்கள் கலங்குகின்றது. அந்த கண்ணீர் தான் பிரார்த்தனை. உன் உதடுகள் வெம்புகிறது. அதுதான் நீ என்னிடம் கேட்ட உன் வேண்டுதல். நான் சொல்ல போகும் வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் புரட்டி போடும். நீ இழந்ததை நினைத்து அழுதாயா? இப்பொழுது நீ எதிர்பார்த்ததை விட பெரிய இன்பம் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு திட்டமில்லாமல் நடந்தது என்று நினைக்காதே. நீ வேலையை இழந்திருந்தாலும், நம்பிக்கை இழந்திருந்தாலும், யாரும் இல்லையே என்று உணர்ந்திருந்தாலும், அந்த நாள் எல்லாம் உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டிய நாள். உன் கஷ்டம் ஒரு கதை இல்லை, அது உன் வெற்றியின் தொடக்கம். உன் வலி உனக்கு கிடைத்த தண்டனை கிடையாது, அது உன் மனதிற்கு கிடைத்த வளர்ச்சி. நீ தள்ளப்பட்ட இடம்தான் உன் உயர்வின் படிக்கட்டு. நீ நின்றதெல்லாம் நான் உன்னை அணைத்த நேரம். நீ நினைக்கிறாய், என் பிரார்த்தனை ஏன் உடனே நிறைவேறவில்லை? குழந்தையே, நீ கேட்டதோ சிறியது, நான் தரப்போவதோ பெரியது. நீ நினைத்ததோ ஒரு வழி, நான் தரப்போவதோ 100 வழி. சரியான நேரம் வர வேண்டும் என்று தானே காத்திருந்தேன். உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று நினைத்தாயா? உன்னை உயர்த்த திட்டங்களை தீட்டியவன் நான். உன்னை உடைத்த தோல்விகளை எல்லாம் புதிய உருவாக்கத்தின் தொடக்கமாக மாற்றப் போகிறேன். இனி பார், ஒரு நாள் நீ அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பாய். அந்த நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஒரு மனிதன் உன்னை நினைத்து உதவ வேண்டும் என்று வாய்ப்புக்கான கதவை திறப்பான். அதிர்ச்சியில் சொல்வாய், இது எப்படி நடந்தது? அப்பொழுது நான் சிரித்துக்கொண்டே சொல்வேன், அது நான் தான். நீ சுமந்த சுமை குறையும், நீ சிந்திய கண்ணீர் உலரும், நீ நினைத்த கனவு நிஜமாகும். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை முன்னேற்றப் போகிறேன். நீ நம்பினால் போதும், உன் வாழ்க்கை மலரும். இந்த வார்த்தை உன் மனதில் ஒரு ஓசையை கொடுத்திருந்தால் அது சின்ன விஷயம் அல்ல, அதுதான் அறிவிப்பு. உன் வாழ்க்கை மாறப் போகின்றது என்கின்ற அறிவிப்பு. நீ நம்பிக்கை வைத்ததன் அடையாளம். நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதற்கான சாட்சி. அதிசயம்
என் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது விதியாக எழுதப்பட்டிருக்கிறது. பல வழிகளில் உனக்கு தேவையான அனைத்து இன்பங்களும் உன்னை வந்து சேர்ந்திட வழி செய்து விட்டேன். கேட்டும் கிடைக்காமல் இருந்தது இனிமேல் கேட்காமலேயே உன்னை தேடி வரும். பல அதிசய மாற்றங்களோடு உன் வாழ்க்கை மிளிரும். வெற்றி நிச்சயம்.